ஜாலியா இல்ல, பட் பங்க் அடிச்சது இல்ல. பங்க் அடிக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியாம போறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு என்ன இதுவா இருந்தாலும் யாராவது பார்த்து கால் பண்ணி அது ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு. ஸ்கூல் டேஸ்ல அடிச்சிருக்கா, அடிச்சு ஆனா வீட்டுல மாட்டவும் செஞ்சு. வீட்ல எப்படி மாட்டீங்க? பாத்துட்டாங்க, அண்ணாவே பார்த்து மாட்டி விட்டு. பச்சையா மாட்டுற மாதிரி நாங்கள் வந்து போய் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஷி வாஸ் லைக் வீட்டெல்லாம் கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20-30 days. மார்ச் பாஸ்ன்னு சொல்லிட்டு மார்ச் பாஸ் பண்ண மாட்டோம். பண்ணாமல் என்ன பண்ணுவோன்னா இங்கே அது ஒரு வருஷத்துக்கு பிப்ரவரி மாதம் மட்டும் பண்ணுவாங்க. கல்ச்சுரல்ஸ் மட்டும் பெருசா ஆமா நான் பாஸ் அவுட். கல்ச்சுரல்ஸ் முடிச்சப்பல பேச பயப்படுதுங்க. மத்தபடி ஒரு ஈவென்ட் காம்படிஷன் போனோம்னா கூட ஓடிக்கு கெஞ்ச வேண்டியதா இருக்கும். கேள்விக்கு அப்படியே இப்படி வந்து நீட்டுறப்ப அப்படியே நமக்கு என்ன சொல்றது, நாங்க என்ன உட்கார்ந்து ப்ராம்ப்டா கொடுத்துட்டு இருக்க முடியும். இந்தாம்மா இந்த மாதிரி உங்க பொண்ணு பண்ணிட்டாங்க, நாங்க வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் சும்மா விட மாட்டேன். அதுக்குள்ள நாங்க பிளான்லாம் போட்டு குரூப்லாம் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வாட்டி மாட்டிட்டோம் சார் கிட்ட. ஓகே, நீங்க வந்து பங்க் அடிச்சிருக்கீங்களா? ஆஹா இல்ல, பங்கே அடிச்சது இல்லைன்னு சொல்றாங்க. இவங்கள்ட்ட நான் முன்னாடி கேட்கும்போது இதாவது சொன்னாங்க. பரவாயில்ல, பங்க் அடிக்கணும்னு ஆசையாவது வந்திருக்கா? இல்ல பங்க் அடிக்கணும்னு ஆசை வந்தது இல்லையா? ஏன் பங்க் அடிக்கணும்னு ஆசை வந்தது இல்லை? தெரியல, மேபி ஸ்கூல் அதுவே ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என்ன ஸ்கூல் படிச்சீங்க? நான் ஆக்சுவலி பொருஷவாக்கம்ல ஸ்ரீ எம்சிடி முத்தையா மெமோரியல் மெட்ரிகுலேஷன். செரிஷ்டா சொல்றாங்க பாருங்க. ஏன்னா கட் அடிச்சதும் இல்ல. ஆமா, ஈவன் நான் இப்போ அந்த சைடு கிராஸ் பண்ணா கூட ஐ ஃபீல் லைக் ஓ இங்க தான் நான் படிச்சேன் அந்த மாதிரி இருக்கும். காலேஜ் ஜாலியா இருந்தது. ஜாலியா இல்ல, பட் பங்க் அடிச்சது இல்ல. பங்க் அடிக்க முடியல. அப்படி சொல்லணும், தெளிவா சொல்லணும். போனவும் இல்ல, சோ அதனால. 8th படிக்கும் போது என்சிசி கேம்பஸ் இருந்துச்சு. அதில் போயிட்டு அடுத்த பீரியட் மேக்ஸ் பீரியட்னாலே நாங்களாம் கட் அடிச்சிருவோம். எப்படினாலும் 2 டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க. ஒரு டெஸ்ட் எழுதாச்சு. ஆனால் அதில் பாதி மார்க் எடுத்ததுனால கீழே சாயங்காலம் நேரத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் கட் அடிக்கவே திருப்பி என்சிசிக்கு திருப்பி ஓடிடும், பரேடுக்கு போயிடும். பரேடு என்சிசி வச்சு கட் அடிக்கிறவங்க இப்பதான் நான் முதல்ல கேட்குறேன். சரி, உங்க டாட்டர் கட் அடிச்சிருக்காங்களா? உங்களுக்கு வந்து தெரியுமா இந்த மாதிரி டாக்டர் கட் அடிச்சு நான் ஸ்கூல்ல இருந்து கட் அடிச்சுட்டு போயிட்டேமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை, என் டாக்டர்லாம் கட் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள கட் அடிக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க. நம்ம ஜிவிஎம் மாமி. ஏன்னா யாராவது பார்த்துட்டு உங்கள் டாக்டர் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேங்கிறதுக்கு ஆமாம் என் பொண்ணு இன்னைக்கு வந்து போயிருக்கா, இந்த படத்துக்கு போயிருக்கா, சத்தியம் போயிருக்கான்னு நான் சொல்கிறது எனக்கு பெஸ்ட்டாக தோணும். என்னதான் வந்து அம்மா வந்து 200% பர்மிஷன் கொடுத்தாலும் இந்த திருட்டத்தனமா பண்றதுல ஒரு விதமான கியூரியாசிட்டி இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா? அந்த மாதிரி சொல்லிச்சு போறது தைரியம் ஆயிடுச்சு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் அடிக்கும் போது வா பரவாயில்ல ஒரு வாட்டி சொல்லாம அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிடுவேன், இதனால கால் பண்ணி பேசிடுவேன். இதனால கால் பண்ணி பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் வா போகலாம் அப்படின்னாலும் அடுத்த செகண்ட் எனக்கு கால் பண்ணுவா, அம்மா டிக்கெட் எடுத்தாங்கம்மா, ஸோ நான் சினிமாக்கு போயிட்டு வரேன். அது எப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை விடலாம்? இவ்வளோ ஃப்ரீயாக எப்படி நீங்கள் ஃப்ரீயாக விடலை. அவங்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுத்தேன், அதுக்கான பாதுகாப்பையும் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் போகிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு என்ன இதுவாக இருந்தாலும் யாராவது பார்த்து கால் பண்ணி அது ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு. ஏன்னா எனக்கே தெரியும் எந்த ஷோவில் இருக்கா என்ன பண்ணுறா அப்படிங்கிறது. ஸ்கூல்ல கட் அடிச்சது இல்ல. காலேஜ்ல கட் அடிச்சிருக்கீங்களா? காலேஜ்லயும் கட் அடிச்சது இல்ல. இப்ப நீங்க கட் அடிக்கிறேன்னு சொல்லி இவங்க கண்டென்ட் முடிக்க பாப்பாங்க. நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன், கண்டென்ட் எடுக்க விட மாட்டேன். சரி, கட் அடிச்சிருக்கீங்க, சொல்லுங்க. கண்டென்ட்ல எப்படி கட் அடிச்சீங்க? நாங்க கட் அடிச்சுட்டு கேண்டீன்ல போய் உட்காந்துருக்கோம். ஹெச்ஓடி எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஹெச்ஓடி பார்க்காதப்போ நாங்க போய் உட்காந்துருப்போம். நிம்மில் அந்த மாதிரி காலேஜ் விட்டு வெளில போற பிளேஸ்? காலேஜ் விட்டு வெளில போக முடியாது, ஏன்னா பூட்டி வச்சிருப்பாங்க கேட்டை. கரெக்டா அந்த டைமுக்கு தான் திறப்பாங்க. எந்த காலேஜ்ல கண்ணன்? எத்திராஜ் விமென்ஸ் காலேஜ்ல படிச்சு கட் அடிக்க முடியாதா? இந்த மீம் தான் எனக்குலாம். சரி, ஓகே. அங்க வந்து அந்த ஓப்பனிங் டைம்ல கேட்டு திறப்பாங்க, மறுபடியும் போற லீவ் பண்ற டைம்ல கேட்டு திறப்பாங்க, அவ்வளவுதான். காலேஜ் போய் வந்து அந்த மாதிரி கேண்டீன்ல உட்காருங்க. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்கீங்களா? அது போயிருக்கேன். வீட்ல தெரியல, இது வரைக்கும் கட் அடிக்க தைரியமே வந்தது கிடையாது. வாய்ப்பு இருந்துச்சு. ஆமா, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க. எப்ப அடிச்ச? ஓ இது சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கேக்குறானுங்க. ஸ்கூல் டேஸ்ல அடிச்சிருக்கா, அடிச்சு ஆனா வீட்டுல மாட்டவும் செஞ்சு. வீட்டுல எப்படி மாட்டினீங்க? பாத்துட்டாங்க, அண்ணாவே பார்த்து மாட்டி விட்டு.
இப்போ எப்படி மாட்டீங்கன்னு இருக்குல்ல, அந்த மாட்டிட்டு இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் சொல்லி சமாளிச்சீங்க? ஆக்சுவலா வந்து நீங்க வீட்ல மாட்டிக்கிட்டீங்க. ஆனா வந்து நீங்க இல்லம்மா நாங்க போவே இல்லம்மா. போல அது நான் இல்ல நான் ஸ்கூல்ல தான் இருந்தேன் அப்படிலாம் சொன்னேன். போய் அட்டெண்டன்ஸ்லாம் செக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. நீங்க அடி பெண்டை கழட்டி எடுத்துட்டாங்க. நான் பண்ண எல்லாமே மாட்டிடுவேன். இந்த ஜோக்கர் மூஞ்சி போட்டுக்காங்க எடுத்து. நீங்க ஈஸியா அடிச்சிருவீங்க. ஸோ நீங்க ஸ்கூல்ல பங்க் அடிச்சிருக்கீங்களா? நிறையவே. என்ன மாதிரி பங்க் அடிச்சிருக்கீங்க? மாட்டிருக்கீங்களா முதல்ல? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிறைய வாட்டி பங்க் அடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப மோசமாக மாட்டின ஒரு விஷயம்னா ஹெச்ஓடி மேம் பீரியட் அது. ஸோ ஷீஸ் ஹேண்ட்லிங் சோஷியல் சயின்ஸ். நாங்கள் அப்போ என்ன பண்ணிட்டோம்னா, மேம் வாஷ்ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி லெஃப்ட் த கேம்பஸ். வி வெண்ட் அவுட் சைட், ஹேட் ஃபுட், வி கேம். She was standing in the entrance gate and asking us, where did you go? We were like, we went to buy pad and all. We typically like we like very like பச்சையா மாட்ற மாதிரி நாங்க வந்து போய் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் she was like வீட்டெல்லாம் கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20-30 days. ஜாலியா இருந்தீங்களா 20-30 days? தெரியும். ஏன்னா கொஞ்சம் கூட இது நான் ஜாலியா இருந்தேன் 20-30 days ஜட்ஜ் பண்ணும்போது. நீங்க ஸ்கூல் டைம்ல எப்படி மாட்டீங்க முதல்ல? நான் ஸ்கூல் டைம்ல எல்லாம் மாட்டினது இல்ல. வீட்ல காலேஜ்ல தான். காலேஜ்ல தான் பங்க் பண்ணுவேன். பங்க் பண்ணி மாட்டிருக்கீங்களா? மாட்டினது இல்ல. மாட்டினது இல்ல. மாட்டினதே இல்ல. ஒன் டே கண்டிப்பா. இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் டைமில் வந்து என்னென்னா இந்த மார்ச் பாஸ் இது மாதிரிலாம் வைப்பாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் டே. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, கட் அடிச்சுட்டு ஸ்கூலில் சில ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். ஓகே. லைக் ப்ளே கிரவுண்ட் ஏரியா, இல்லைனா வந்து மார்ச் பாஸ்ன்னு சொல்லிட்டு மார்ச் பாஸ் பண்ண மாட்டோம். ஓகே. பண்ணாமல் என்ன பண்ணுவோன்னா, இங்கே இப்போது நான் இங்கே தான் அடையாரில் தான் படித்தேன், கேஆர்எம்எம்ல தான். ஸோ இந்த ஒடிசிலாம் இருக்கும். சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு எங்களுக்கு. உங்க பேட்ச்மேட்டா இருக்க போறாங்க. இல்ல ஜூனியரா இருப்பான்னு நினைக்கிறேன், கேமராமேன். ஓகே. ஸோ ஒடிசி இருக்கும். ஒடிசி வந்து அங்கே வந்து புக்ஸ் எல்லாம் இருக்கும். புக்ஸ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், வந்து ரொம்ப லைக் ஒரு மாதிரி நம்ம ஸ்கூல் கேங்கில் இருப்பாங்கல்ல, இது மாதிரி அஜித் ஃபேன், தளபதி, விஜய் ஃபேன்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து நாங்களாம் 90s கிட்ஸு. அதில் வந்து இப்போ நாங்களாம் அப்போ வந்து என்னென்னா சிடியில் அந்த இது வந்து 90s கிட்ஸ் ஒரு 10 year 12 year இருக்கும்போது சிடிலலாம் சாங் எல்லாம் காப்பிரைட் பண்ணிட்டு, இல்லைனா லேப்டாப்பில் இல்லை ஃபோனில் பிசியில் தான் டவுன்லோட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. வீட்டில் எதுவும் கேட்க ஸோ மாட்டாங்க? அது மாதிரி வீட்டில் இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் சொன்னதில்லை. அதெல்லாம் வந்து ஸோ ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒடிசி போயிட்டு அவங்களோட போயிடுவோம். அப்போ அந்த மியூசிக் ஆல்பம் சிடியெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அங்கே ஒரு ஈவெண்ட் மாதிரி வைப்பாங்க, அதை அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது அங்கே போயிட்டு கேம் எல்லாம் விளையாடிட்டு இருப்போம், வீடியோ கேம்லாம் விளையாடிட்டு இருப்போம். வீட்ல மாட்டினா அடி பிச்சிரமா? ஆமா. வீட்ல மாட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி எப்படி மாட்டீங்க? கேட்டாங்க, அது அழகாம. அதுக்கப்புறம் பெல்ட் வச்சு அடிப்பாங்க, அது மாதிரி. அதெல்லாம் வந்து ரொம்ப 90s கிட்ஸோட ப்ரீஷியஸான அந்த இதுதான். இது என்ன சொல்லுவாங்க, தழும்புகள், வீர தழும்புகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெல்ட் வச்சு அடிவாங்கனா எல்லாமே. பங்க் அடிச்சுட்டு போகணும்னு தோணுது இல்ல? அந்த காலேஜ்ல நீங்க அப்படியே இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? அது இருக்கும். பங்க் அடிச்சு வெளில போக வேண்டாம், அட்லீஸ்ட் கிளாஸ்யாவது பங்க் அடிச்சு வெளில கிளாஸ் ரூம் பங்க் அடிச்சுட்டு லைக் காலேஜ் ஸ்கூல்ல கேம்பஸ்ல சுத்துறது. இப்போ நாங்க கண்டென்ட் வரோம். ஓகே. கிளாஸ் ரூம் பங்க் அடிச்சு என்னென்ன கிளாஸ் பீரியட நீங்க வந்து பங்க் அடிச்சிருக்கீங்க? மெயினா என் ஹெச்ஓடி கிளாஸ் எதனா இருந்ததுன்னா அதுதான் வந்து கட் அடிச்சுட்டு எதனா ஒரு சரி. எங்களுடைய இவங்களும் சரி, எல்லாருமே ரொம்ப தைரியமானவங்க. எல்லாருமே ஹெச்ஓடி கிளாஸ் தான் ஸ்ட்ரைட்டா நாங்க பங்க் அவங்க தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஐயோ அவங்க கண்ணுல எல்லாம் போட்றாதீங்க இத. அவங்க ஹெச்ஓடி நாங்க நம்பர் வாங்குறோம், அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சென்ட் பண்றது வீடியோவை. சரி, இன்னைக்கு ஈவென்ட் கல்ச்சுரல்ஸ் இருக்கு, அதனால சீக்கிரம் முடிஞ்சிரும். உலகத்தின் ஒரே பதில் ஈவென்ட் இருக்கு. ஆனா அந்த காலேஜ்ல ஈவென்ட்டே நடக்காது. உண்மையா தெரியாது. சத்யபாமால படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் கட் அடிக்கிறது எவ்வளவு. ஏன்னா சத்யபாமால தான் ஈவென்ட் மாதிரி இருக்கே, ஒவ்வொரு வாட்டியும் டெய்லி தான் நல்ல நல்ல ஈவென்ட். அது வந்து வெளிய இருந்து பார்க்க வேணாம், அப்படி இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஓடி வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். அது ஒரு வருஷத்துக்கு பிப்ரவரி மாசம் மட்டும் அந்த கல்ச்சுரல்ஸ் மட்டும் பெருசா ஐயா கண்டென்ட்டா வருது. ஆமா, நான் பாஸ்ட் அவுட். கல்ச்சுரல்ஸ் முடிச்சப்பல பேச பயப்படுதுங்க. கல்ச்சுரல்ஸ் முடிச்ச அந்த கல்ச்சுரல்ஸ் மட்டும் தான் அப்படியே பெருசா பேன்னு நடத்துவாங்க. மத்தபடி ஒரு ஈவென்ட் காம்படிஷன் போனோம்னா கூட ஓடிக்கு கெஞ்ச வேண்டியதா இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாமல் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு போகிறது, நான் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டேனே, போயிட்டு வாங்கன்னு. ஸோ இவங்கெல்லாம் கட் அடிச்சா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டு தான் வருவாங்க. அவங்க அப்போ வரும்போதே சொல்லிடுறேன், எல்லாரும் ஃபோன் எடுங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க, எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடுங்கன்னுவாங்க. எல்லாம் கால் பண்ணி அம்மா நான் இங்கே இருக்கேம்மாம்பாங்க. தென் காலேஜ் முடிய நேரத்தில் நானே எல்லாரையும் வீட்டுக்கு கரெக்டாக சேஃபாக அனுப்பிச்சிருவேன். அந்த பழைய காலத்துலலாம் ஒரு படம் வரல, இது வீடு இல்லைங்க, விசு சார் வீடு சார், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நம்ம வேண்டாம் அப்படிங்கிறப்ப தான் அதில் திருட்டுத்தனம் நுழையும். ஸோ நம்ம இல்லாமலே இது ஓகே, நம்ம பிள்ளைங்களை நம்பிக்கையாக அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க எப்படி விட்டாங்களா? இல்லை, எங்கள் அம்மா அப்பா என்னை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாலும் நான் எனக்கு இந்த கட்டடிச்சு போகிற அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கல.
இப்ப கிடைச்சா விடுவீங்களா? இப்போ வந்து நீங்க அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோ சொல்லிப்பீங்க, ஐயா நான் என் வீட்டுல தெரியாம வர மாட்டேன் அப்படின்னு. இல்லை அப்பயுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்கள் டேடி என்னை ரொம்ப நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் என் பிள்ளைங்க மேலே நான் வச்சேன். ஆபீஸ்ல இருந்து நீங்க பங்க் அடிக்கணும். ஆபீஸ்ல பங்க் அடிக்க முடியாது. நாங்க ஆமாமா ஹெச்ஆர் இருக்காங்களா? ஹெச்ஆர்லாம் இல்ல. தூக்குனா தூக்கிட்டு போட்டா என்ன இருக்கு இப்ப? ஆபீஸ் வெறுத்து போச்சு தானே? அவ்வளவுதான். யா வெரி குட். சோ வந்து இப்போ பங்க் அடிச்சா இந்த ஸ்பாட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி இங்கதான். பெசன் நகர். எஸ்என் நகர் தான் எப்பயுமே பெசன் நகர் தான். இந்த நானும் இவங்கள தான் வருவோம். நான் வந்து வேற இடம். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றாங்க. நான் வேற இடம். என் ஹெச்ஆர் பார்த்து எதுவும் பண்ணிடாதீங்க. நானே 2 monthsல போயிடுவேன். பங்க் அடிச்சு இந்த ஸ்பாட் போங்கன்னு சொல்லி இப்ப வர ஜெனரேஷன் சொல்லுவீங்க. எஸ்என் நகர் பீச் வேற எங்கடா டக்குன்னு கேள்விக்கு அப்படியே இப்படி வந்து நீட்டுறப்ப அப்படியே நமக்கு என்ன சொல்றது? அதுக்கு நாங்க என்ன உட்கார்ந்து ப்ராம்ப்டா கொடுத்துட்டு இருக்க முடியும்? இது விஆர் சொல்லுவோம். விஆர் உங்களுக்கு மால் தான். மால் தான். சேம். சொல்லுங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கட் அடிச்சு மாட்டிக்கிட்டாங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஐயோ இந்த கேள்வி நீங்க தப்பான ஆள்கிட்ட கேக்குறீங்க. ஏன்னா பங்க் அடிச்ச ஆள்கிட்ட கேட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இல்ல இல்ல நான் அம்மா நானே பங்க் அடிக்கல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எமோஷனை கொண்டு வருவீங்க இல்லையா? இல்ல அப்படின்னா ஓகே மேபி அது ஒரு ஜாலியா இருக்கும்ல. மேபி அவங்களுக்கு அது தோணி இருக்கும், அதனால பண்ணலாம். எந்த ஏஜ் நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்க? 2Kல வருவீங்களா இல்ல ஐயோ not 27. சீரியஸ்லி எனக்கு புரியல. என்ன ஏஜ் கேட்ட நீங்க? நிஜமாவே நீங்க 90s kid தானா? 90s கிட்ட வந்து எப்படி நீங்க கட் அடிக்காம இவ்வளவு பண்றீங்க? 90s kid தான் actually கட் அடிக்காம இருப்பாங்க. அப்பலாம் கிடையாது. இப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வாங்கணும் 90s கிட்ட இருந்து பண்ண வேண்டியா? ஐயோ தெரியல, மேபி அவங்களாம் அப்படி இருக்காங்க போல. பண்ணது இல்ல. உங்க வீட்ல ரொம்ப என் பொண்ணுலாம் கட்டே அடிச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களா? கிடைக்கல. அப்ப கட் அடிச்சு ஜாலியா இருந்திருக்க வேண்டியதானே? தெரியல எனக்கு. பட் கட் அடிச்சதும் இல்ல வீட்ல. தெரியல, எதுவுமே தெரியல. எதுவுமே இல்ல. ஆமா கட் அடிக்கணும் தோணுது இல்ல. எனக்கு கட் அடிக்கணும் தோணுது இல்ல. பனிஷ்லாம் ஏங்கா நம்ம பண்ண முடியாத அவங்க பண்றாங்க, ஜாலியா இருந்துட்டு போட்டோம். ஐ நோ யூ ஹார்ட் யூ. அதேதான்க்கா, நான் என்னால இப்ப கட் அடிச்சு சுத்த முடியல. என்னாலதான் வாழ்க்கை வாழ முடியல. அவங்களாவது வாழ்ந்துட்டு போட்டோம். ஜாலியா இருப்பீங்க. இப்போ வந்து ஆனா கட் அடிச்சுட்டு எங்க போறாங்கன்றது முக்கியம். ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாங்களா? ஓகே ஃபைன். ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எங்க வேணா சுத்தலாமா? சரி, அவங்களுக்கே தெரியும்ல எங்க போனா எங்க போக கூடாதுன்னு. அதனால அம்மா நான் அங்க போய் நல்ல பிள்ளையா இருப்பமான்னு சொன்னா அப்படி சொல்லிட்டு நிறைய பிள்ளையும். ஆமா, நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி இருக்கிற கெட்ட பசங்க அதிகமா இருக்கிற ஊருங்க இது. வீட்ல இருந்து கால் பண்ணி இந்தாம்மா இந்த மாதிரி உங்க பொண்ணு பண்ணிட்டாங்க, நாங்க வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். சும்மா விட மாட்டேன். இவங்க பண்றது வந்து விட்டுருவாங்க. இல்ல எங்க பேரண்ட்ஸ் எங்களை எப்படி வந்து வன்மத்தை வச்சு சாவடிக்கிறாங்களோ நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம். குத்தி குத்தி நெஞ்சில கிழிச்சு அதே மாதிரி தானே. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா? உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து இதே மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்க குழந்தைங்க அதை சொல்றேன். இப்போ வந்து இந்த மாதிரி பங்க் அடிச்சு குழந்தைங்களா இன்னும் நான் சிங்கிள் தாங்க, மேரிட்லாம் ஆகலாம். ஐயோ ஐயா இப்போ நீங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு சொல்லல, உங்களுக்கு வரும் இல்லையா ஃபியூச்சர்ல? அப்போ வந்து இதே மாதிரி பங்க் அடிச்சு உங்ககிட்ட மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? வான் பண்ணுவேன், அதுதான் பண்ண முடியும். வான் பண்ணுவேன். நீங்க மட்டும் கட் அடிச்சு அது ஆக்சுவலா கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் குழந்தை அந்த பிறகு யோசிக்கலாம். பட் ஹைப்போதெட்டிக்கலி நீங்க இப்போ கேட்குறீங்க. ஸோ வான் பண்ணுவேன். இப்போ சில்ட்ரன் யாராக இருந்தாலும் இப்போ அவங்க பேரண்ட்ஸோட ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து கட்டுறாங்க. ஸோ ஜஸ்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும் தான். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. பட் ஆனால் 1 month 6 month இது மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபீஸ் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்ல. தே ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் த பேரண்ட்ஸ் ஹார்ட் ஏர்ன் மணி. சார் நீங்க நல்லா ஃப்ளோவா பேசுறீங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? அதான் நான் பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே டைம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், MR iRockerன்னு. அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஐ ஸ்டார்டட் a travel tours and agency. சேனல் பேர் வந்து MR iRocker. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனலுக்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.